வாக்காள சிறப்பு தீவிர திருத்தப்படுறதுக்கான காலகட்டம் வந்து ஒரே ஒரு மாதம் தான். ஒரு மாதத்துக்குள்ள முடியவே முடியாது. எங்கள் பேர் நீங்கள் எடுக்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அனைத்து பேரையுமே பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களையும் சேர்க்க மாட்டேங்கிறீங்களே எப்படி? திமுகவோட ஐடியும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். பாஜக சங்கிகள் பக்கத்திலே நெருங்க முடியாது. சங்கிகளுக்கெல்லாம் சங்கிகள் வருது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த பள்ளிக்கூடத்திலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா பார்க்குற மற்ற பிள்ளைகளுக்கு நாமளும் நல்லா படிக்கணுன்ற ஆர்வமா இல்லையா? அந்த இடத்துல இருந்து அவனையே அந்த வேரில் இருந்து நீங்கள் பிடிங்க எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறீங்க. அரசு பள்ளிகள் எல்லாம் வந்துங்க அடிப்படை வசதியே இல்லை. பேர்புற சரியில்லை, மழை பெஞ்சா ஒழுகுது, டேபிள் இல்லை, பாத்ரூம் டாய்லெட் இல்லை. ஒரு 10 ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஆசிரியருக்கு 3 ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. இவ்வளவு பாதிப்பு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹைடெக் கொடுத்துருங்க. இதுதானே கூடாதுன்னு சொல்றோம். இவங்களுடைய ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே பிரச்சனை ஹிந்தி கற்றுத்தரோம். ஹிந்தியை மட்டும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. என்ன வேணா சமாதானத்தை பண்ணிட்டு போங்க. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் அது 2.0 இப்போ 12 மாநிலங்களுக்கு துவக்கியிருக்காங்க. இப்போது பல இடங்களில் திருமணமாகி போயிருப்பாங்க, 2 என்ட்ரி இருக்கும். இது வருடம் சேர்த்தல் நீக்கல் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சிறப்பு வந்து வீடு வீடாக போயிட்டு பார்த்துட்டு ஒரு என்ஷூர், ஒரு உறுதிப்படுத்தி நீக்கல் பணிகளை செய்கிறாங்க. இது வந்து இதில் ஏதேனும் தவறு நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வருடந்தோறும் நடக்கிறது தானே. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, அது சரியா? சார், அதாவது இந்த அவங்களுக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்படுறதுக்கான காலகட்டம் வந்து ஒரே ஒரு மாதம் தான். ஒரு மாதத்துக்குள்ள முடியவே முடியாது. இவ்வளோ பெரிய மக்கள் தொகை வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து 6 மாதமாக செய்ய வேண்டிய இல்லை அவங்க வந்து இப்போ துவங்குறாங்க, February 7 முடிக்கிறாங்க. ஒரு 3 மாதங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதில் இல்லை நீங்கள் அந்த ப்ராசஸ்ன்றதுக்கு வந்து அவங்க 1 மாதம் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை வந்து வரலன்னா அப்ளை பண்ணுறது கொடுக்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. வீடு வீடாக வந்து அவங்க கேட்குறதுன்றது வந்து 1 மாதம் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் வர மாட்டாங்க. 10% வீடுகளுக்கு அவங்க வந்தாலே பெரிய விஷயம். அதுதான் பீகாரில் நடந்தது. ஏன்னா நீங்கள் வந்து பீகாரில் பெற்ற படிப்பினைகள் என்ன, அதை உங்களை எப்படி திருத்திக்கிட்டீங்க, எதை செய்யக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டீங்களா? ஆதார் கார்டு முக்கியமானது, அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்களா? குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ரொம்ப முக்கியமானது, அதையும் வந்து நம்ம வந்து ஒரு அடையாள இதாக வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்களான்னா இல்லை. ஏன்னா இன்னும் நீங்கள் வந்து அழகாண்டா தான் இருக்கீங்க. இப்போ தேர்தல் கமிஷன் வந்து சிறப்பு தீவிர திருத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது சார், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பண்ணத்தான் வேணும், நல்லது. அதை இனிஷியேட் பண்ணுறீங்க. உங்களுடைய நோக்கம் தான் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. நீங்கள் போலியான வாக்காளர்கள் சேர்க்கறது, நான் உள்ளபடியே இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சல்யூட்டு. அதான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பீகாரில் என்ன பெரிய பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஓட்டுரிமை இல்லை. ஆமாம், 30 லட்சம் பேர், இறந்தவர்கள் 25 லட்சம் பேர், புலம்பெயர்ந்தவர்கள் 30 லட்சம் பேர். அதெல்லாம் பொய்யான தகவல் சார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பிரச்சனையாச்சாங்க, மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. எங்கள் பேரெல்லாம் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? எங்கள் பேர் நீங்கள் எடுக்கிறதுக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அனைத்து பேரையுமே பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களையும் சேர்க்க மாட்டேங்கிறீங்களே எப்படி அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. இல்லை நீங்கள் இல்லை, அதனால் நாங்கள் இல்லைன்னா வேலை பழப்புக்கு போகிறோம், நாங்கள் மறுபடியும் திரும்பி வருவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க. இருக்கிற இடத்துல எடுக்க முடியாது. நாங்கள் ஒரு இடத்துல 2 வருஷம் இருப்போம், இன்னொரு இடத்துல இருப்போம், மறுபடியும் பீகாருக்கு வருவோம். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல எடுத்துக்கோங்க. நாங்கள் இருக்கிற இடம் நம்ப கிடையாது, எங்களுக்கு இந்த ஊர்லேயே வேலை இல்லை அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்த வருடம் ஆந்திராவுக்கோ ஒரிசாவுக்கோ கூட போகலாம். இப்போ இங்கே இருக்கும்போது இந்த தருணத்தில் இங்கே ஒரு வாக்களிக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுதல் அப்படின்ற ஒரு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அப்படிப்பட்டால் அது வந்து எப்பயுமே அது தேசிய கட்சிகள், குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பிஜேபிக்கு சாதகமாக இருன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆமாம், நிச்சயமா. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 60-70 லட்சம் வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னா காலி.
தேர்தல் முடிவே மாறிடும். சரிங்களா? இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் சார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வர்றாங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, போகிறாங்க. நமக்கு மாற்று கருத்து கிடையாது. யார் எங்கெங்க இருக்கிறாங்களோ அந்த மண்ணின் உரிமைக்கானவங்க தானே தவிர அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்க வச்சு நீங்கள் அரசியல் விளையாட்டு. இதை செய்வது தேர்தல் கமிஷனுக்கு பெரிய அலுவலர்கள் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியாளர்கள் தான் செய்ய போகிறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது ரொம்ப சாதாரணமாக விழிப்புணர்வாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம்ல, அவங்க அச்சப்பட வேணுமா இந்த விஷயத்துக்கு? நிச்சயமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்து அதுக்கப்புறம் அதிகாரம் இழந்துடும். எப்போ தேர்தல் கமிஷன் வந்து இதில் கையெழுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ஒர்க்கர்ஸ் கிடையாது, தேர்தல் கமிஷன். அது தேர்தல் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்லை, இப்போ இந்த சமயத்தில் இப்பயும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து வேறு எதையும் அவங்க செய்ய முடியாது, அவங்க விருப்பப்பட்டாலும் செய்ய முடியாது. அவங்க என்ன தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ, தேர்தல் கமிஷனில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்ய முடியும். இது தனிப்பட்ட முறையில். இப்போ தமிழ்நாடு அரசு இதை எப்படி கைகொள்ளணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு வந்து இதில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து நடக்காதுன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு இந்தியாவிலே அதிகமாக இந்த விஷயத்தை வந்து பேசி அரசியல் ரீதியாக ஒரு சர்ச்சையை உருவாக்குறது தமிழ்நாடு தான். ரொம்ப முன்னிலையில் நம்ம தான் அதில் வந்து ரொம்ப முன்னிலையில் அவேர், நமக்கு அது விழிப்புணர்வு ஜாஸ்தி. இங்கே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை அகில இந்திய அளவில் வந்து போட்டு பூதாகரமாக்கி தேர்தல் கமிஷனுடைய முகத்தை டாட்டாராக கிழிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறமேல அவங்க வந்து அந்த முகத்தை சீர்படுத்தவே முடியாது. திமுகவோட ஐடியும் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். பாஜக சங்கிகள் பக்கத்துலேயே நெருங்க முடியாது, சங்கிகளுக்கெல்லாம் சங்கிகள் வரும். அந்த மாதிரி போட்டு வந்து நாரடிச்சிருவாங்க. நேர்மையாக நடந்துனாங்கன்னா ரொம்ப நல்லது, அதை பாராட்டுவதற்கும் தயங்க மாட்டாங்க. திமுக ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை வந்து கண்டிப்பாக கலையிட்டான், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. நேர்மையாக இருக்கட்டும், அவ்வளோதான் நம்ம வந்து எதிர்பார்க்கறது, வேற ஒன்றும் எதிர்பார்க்கணும். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை மத்திய அரசு புகுத்த இங்கே திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதில் பிஎம்ஸ்ரீ அந்த ஸ்கீம் தனி, அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள் அவர்களுக்கு நிறைய உபகரணங்கள் இது மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது அதற்கான தொகையும் அதற்கான ஒரு எஜுகேஷன் மெத்தடாலஜி அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை தான் கேரள அரசு முதல்ல ஏற்றுக்கொண்டது. ஓரிரு நாட்களிலே பின்வாங்கிட்டாங்க. நீங்களும் இந்த விஷயத்தை வந்து ஒரு நவீன பள்ளிகள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியாக செலவு செய்து சில ஏற்கனவே நவோதயாலாம் இருக்குது, இது ஒரு மெத்தட், இதை கொடுக்கறத இது வருவதை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? சார், தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் கிடையாது. நவோதயா பள்ளிகளை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி கலைஞர் வந்து உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறமா ஜெயலலிதாவை உறுதியாக இருந்தாங்க. அந்த நவோதயா பள்ளிக்கூடமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். குறிப்பிட்ட நல்ல திறமையாக படிக்கிற குழந்தைகளை வந்து வெவ்வேறு பள்ளிகளில் இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தனி நவீன பள்ளி ஹைடெக்காக கட்டி விதமான சகல வசதிகளோட பணக்கார குழந்தைகள் படிக்கிற மாதிரி அந்த ஏற்பாடோட நல்ல தகுதியான ஆசிரியர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் அங்கேருந்து அவங்களை தூக்கி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு இவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷனை கொடுத்து இவங்கள ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பெரிய ஆட்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட போய் படிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பண்ணிட்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அரசு பள்ளி, அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி பேர் வர்றாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 30,000 பேருக்கு மட்டுமே இந்த தனிப்பட்ட பள்ளிகளை வந்து பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களை வைத்து அவங்களுக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வியை கொடுக்கறது. அப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு இயல்பான சூழலை நீங்கள் கெடுக்கிற மாதிரி ஆகும். ஒரு கிளாஸுன்னு இருந்தால் அந்த கிளாஸில் வந்து நல்லா படிக்கிற மாணவனும் இருக்கணும், சுமாராக படிக்கிற மாணவனும் இருப்பான், படிப்பே வராத மாணவன். இப்போ ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் சில பேர் இருக்காங்க, ஆட்டிசம் ஸ்பெஷல், அவங்களுக்குன்னு தனி பள்ளிகள் கொடுக்குற மாதிரி அது தேவை. இப்போது இவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறவங்க, அதில் வசதி வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு இன்னும் அவர்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா எஜுகேஷனை கொடுக்கறதுல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களை இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் அதை பண்ணுங்கன்ற
ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அந்த பள்ளிக்கூடத்திலே நீங்கள் செஞ்சீங்கன்னா பார்க்குற மற்ற பிள்ளைகளுக்கும் நாமளும் நல்லா படிக்கணுன்ற ஆர்வமா இல்லையா? அந்த இடத்துல இருந்து அவங்களையே அந்த வேரில் இருந்து நீங்கள் பிடிங்கி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வேற அவங்க வேற மாறிடுது இல்லையா? அந்த இடத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பள்ளியிலேயே இன்றைக்கும் கூட எல்லா பள்ளியிலையும் சில தனியார் பள்ளிகளில் அதிகமாக கிளாஸஸ் வந்து ஏபிசிடின்னு இருந்துச்சுன்னா அந்த ஏ செக்ஷனில் வந்து டாப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்த இதில் வந்து பி செக்ஷனில் அடுத்த கேட்டகரி வச்சுருப்பாங்க. அரசு பள்ளியில் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் இருக்கும், மேக்ஸ் குரூப் இருக்கும், ஆர்ட்ஸ் குரூப் இருக்கும், அப்படி பண்ணியிருப்பாங்க. இங்கே இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அந்த குரூப் 1 அப்படின்ற அந்த கேட்டகரியில் அங்கேயுமே செலக்ட் பண்ணி தனியாக தானே அவங்க ஷார்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஏ கிளாஸ் பி செக்ஷன் வந்து அந்த எண்ணிக்கையை வந்து ஒரு கிளாஸில் இவ்வளோ தான் எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் 3 செக்ஷன் அல்லது 4 செக்ஷன் அந்த மாதிரி பிரிப்பாங்க. எல்லாம் கலந்து தான் இருக்கும். எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது வந்து ஒரு வகுப்பறை. சரிங்களா? நல்லா படிக்கிற மாணவனோட நல்லா படிக்காதவனும் சுமாராக படிக்கிறவனும் கலந்து பழகி பேசி படிக்கும்போது தான் அங்கே வந்து ஒரு நல்ல சூழல் உருவாகும். நீங்கள் அவங்க இருந்து அதுலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு போய் அவங்கள ஹைடெக்காக நீங்கள் கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அவங்க சமூக சூழல்லேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு போய் தனி இருப்பிட வசதியோடு நீங்கள் அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? சமூகத்திலிருந்து அவர்கள் வந்து அந்நியப்படுறாங்க. அதுவே ரொம்ப தவறான. அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து அவங்க பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். யார் அது முடிவெடுக்க? இல்லை, அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தானே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து என்னுடைய பையனோ நீங்கள் இப்போ நாமக்கல் மாவட்டத்துக்கு எஜுகேஷன் பேட்டர்ன் இருக்குது. அங்கே வந்து ஒரு 450 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அட்மிஷனு. அப்படி தான். அது தவறு தானே சார்? அது அந்த தவறு கூடாதுன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ நீங்கள் வந்து அதுதான் சார், அதாவது ஒருத்தர் திறமைசாலியாக இருக்கலாம், திறமை இல்லாத. ஆனால் அவன் மனிதன் சார், வாழ்வதற்காக பிறந்த மனிதன். எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கும் வழங்கப்படணும். ஏன்னா திறமைசாலிக்கு அவனுக்கான அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரியான இது வந்து ஃபியூச்சரில் வந்து டாக்டராக படிக்கட்டும், இன்ஜினியராக படிக்கட்டும், அதுக்கு மாதிரி படிச்சுட்டு வரட்டும். அவனுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுங்க, தப்பு கிடையாது. அதுதான் வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துகிட்டு போய் இந்த பள்ளிகளில் அரசு பள்ளிகள்லாம் வந்துங்க அடிப்படை வசதியே இல்லை, பேர்க்கூட சரியில்லை, மழை பெஞ்சா ஒழுகுது, டேபிள் இல்லை, பாத்ரூம் டாய்லெட் இல்லை, ஏன்னா சுகாதார பணியாளர்கள் இல்லை. ஒரு 10 ஆசிரியர் இருக்க வேண்டிய இடத்துல 4 ஆசிரியருக்கு 3 ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. இவ்வளவு பாதிப்பு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பிள்ளைங்களுக்கு மட்டும் ஹைடெக் கொடுத்துருங்க. இதுதானே கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பேசுகிற சமூக நீதிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்றாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் மற்ற சிலருக்கு வந்து இந்த வாய்ப்பு முற்றிலும் மறுக்கப்படுதுன்றது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன். அப்போ சமூக நீதி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற திமுக அரசு அதை மறுக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் திமுக அரசையும் விமர்சி இன்னைக்கு கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க. அல்ல, இப்போ அந்த பிஎம்சி பள்ளிக்கூடத்தை அந்த பேரில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் மாடல் ஸ்கூல்ன்ற பேரில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு தானே? நீங்கள் கேரளா மாதிரி ஒன்று ஏற்றுக்கிட்டா பிஎம்சின்னு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டா தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டான். பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கத்தான் அன்பில் மகேஷ்லாம் போய் பேசினார். ஆனால் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோன்னெல்லாம் சொன்னதுனால தான் சார். அதுவே பிஎம்ஸ்ரீயே வந்து தேசிய கல்விக் கொள்கை தான் சார். அது ஏற்றுக்கிட்டாலே நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டது தான் இருக்கும். இவங்களுடைய ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே பிரச்சனை ஹிந்தி கற்றுத்தரோம். ஹிந்தியை மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. என்ன வேணால் சனாதானத்தை பண்ணிட்டு போங்க. நீங்கள் சொல்கிற அத்தனை A to Z காலில் விழுந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் இல்லை. அதனால தானே முகிழ்த்த ஒரு கட்சி திமுகவினுடைய வளர்ச்சிக்கு 3 காரணங்களை சொன்னோம்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தையும் நம்ம வரிசை இந்தி எதிர்ப்புன்ற அடையாளத்தை வந்து இழக்க விரும்பல திமுக. அதுக்கு அதை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சனாதானத்திட்ட சதி கல்வியை எதிர்க்கவில்லை, ஹிந்தியை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். ஹிந்தியை மட்டும் எதிர்த்து என்ன பிரயோஜனம்ன்றாங்க? நீங்கள் எதிர்க்க வேண்டியது என்ன? சனாதன கல்வியை தான் எதிர்க்கணும். குழந்தைகள் வளரும் போதே அவங்க மனதில் வந்து ஏற்றத்தாழ்வான அந்த பார்வைகள் வந்து புகுத்தப்பட்டால், மூட நம்பிக்கைகள் புகுத்தப்பட்டால், தவறான கருத்துருவாக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டால்
அவங்க எப்படி சிறந்த மனிதர்களாக இருக்க முடியும்? அவன் வந்து படிச்சுட்டு பெரிய பதவி போடுறான், வராமல் போகிறான். அவனை மனிதனாக உருவாக்குவதான சிறந்த கல்வி. அதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை வந்து அவங்க கையில் எடுத்து பண்ணுறாங்களே, அதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே, அதுதான் நம்மளுக்கு. அதில் எந்த வகையில் இப்போ அந்த ஒன்றை தவிர்த்துட்டு ஒரு மாடல் பள்ளிகளை கொண்டு வந்தால் அதுவும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் தவிர்த்துட்டு திமுக முன்னெடுக்கிறதா நம்ம பார்க்கலாமா? அந்த பிஎம் ஸ்ரீனுடைய ஸ்கீம் ஆகட்டும், தேசிய கல்வியில் இவங்க அப்ஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு செய்கிறாங்க. இந்தியா மட்டும்தான் தவிர்த்துருக்காங்க. பிஎம்சி பள்ளிகள்ன்ற அந்த கருத்துருவாக்கமே தப்புன்னு நம்ம சொல்றோம். அதுவே சமச்சீரற்ற ஒரு அணுகுமுறை, சம வாய்ப்புகளை மறுப்பதற்கான ஒரு அணுகுமுறை, அது கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதான் தேசிய கல்வி கொள்கை. அதான் இல்லம் தேடி கல்வின்றீங்க, முதல்வர் திட்டம்ன்றீங்க சார். அது எல்லாமே அப்படிதான் சார். என்ன சொல்றாங்க, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த வாய்ப்புகளை கொடுங்க இல்லைங்களா? அதாவது நீங்க வந்து இந்த சனாதானம்ன்றது என்ன, ஏற்றத்தாழ்வு கூடாதுன்றது அந்த சனாதானம் வேணாம்னு அதுக்கான எதிர்க்கிறோம். அதையே நீங்க வேறு பேரில் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படி ஏற்றுக்கணும். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.